கம்பெனி நேம் வந்து HNS இன்டர்நேஷனல். பிஃபோர் விப்ரோன்னு இருந்தது. 25 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கு. ஆல் ஓவர் வேர்ல்டு பண்ணுறோம் அப்பேரல்ஸ். அதனால ஒரு கெஸ்ட் ஹவுஸ் பண்ணலாம் கம்பெனிக்கு மேலே. எவ்வளவு நைட்டில் ஒர்க்கு ஸ்டே பண்ணுறது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அப்படி ஒரு டிசிஷன் எடுத்து மேலே பண்ணோம். அப்போது பெரியவங்க வரும்போது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. அந்த இடத்துல லிஃப்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி சர்ச் பண்ணதில் எலக்ட் எலிவேட்டர்ஸ், அந்த ஹைட்ராலிக் மெத்தட், அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி ஜெர்மன் ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டி அது எல்லாமே எனக்கு ரொம்ப நம்பிக்கை. யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், யூரோப்லாம் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ அதனால இட்டாலியன் ப்ராடக்ட் அப்படிங்கிறது தான் சூஸ் பண்ணேன். டெக்னாலஜி ரொம்ப பிடிச்சிருந்தது. 100% சேஃப்டி, ஸ்லோ ஸ்பீடாக இருக்குது, கன்வீனியண்ட்டாக இருக்குது, நாய்ஸ் இதாக இருக்குது. எல்லா பசங்களுமே நல்லா பண்ணாங்க. சர்வீஸ் ரொம்ப குட். பிரச்சனையில் எப்பவுமே கூப்பிட்டா உடனே அட்டன் பண்ணுறாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. இன்ஸ்டால் பண்ணது ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஸோ லிஃப்ட் வந்ததுக்கப்புறம் இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக வரும், போகுது, ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம், ஃப்ரீயாக இருக்கும். நம்ம மற்ற லிஃப்ட்டை விட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சேஃப்டி பார்த்தீங்கன்னா மற்ற லிஃப்ட்லாம் கமர்ஷியல் லிஃப்ட்டு மற்ற லிஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா யாராவது அடல்ட் போடுறது மாதிரி இருக்கும். பட் குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே தானாக ஆப்ரேட் பண்ணிக்கிறாங்க, அவங்களே போயிட்டு வந்துருக்காங்க. புக் பண்ணிவிட்டு லிஃப்ட் வந்துடும் அப்படின்னு வெயிட் பண்ணும்போது கோவிட் இருந்துச்சு. அப்புறம் கோவிட் முடிச்சு அப்புறம் லிஃப்ட் வந்தாமல் ஃபிட் பண்ணி பெரியவங்கலாம் வந்து பார்த்தோன்னே எல்லோரும் ஹாப்பி. நாங்களும் யூஸ் பண்ணல. பெரியவங்க ரொம்ப கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணாங்க. கண்டிப்பாக 2 floors மேலே ஏறி இறங்கணும். பெரியவங்க வரலைங்கிற ஃபீலிங்கே ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க 2 floors ஏறி வர முடியும். ஸோ அந்த ஃபீலிங்கே வந்து ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்குது. லிஃப்ட் வந்ததுக்கப்புறம் ரொம்ப சாட்டிஸ்ஃபை.